தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் தூரம் நீளம் கொண்ட பாலாற்றில் மணலை சூறையாடி விட்டதால் பாலாறு பாழாய் போய் உள்ளது. மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் தண்ணீரை சேமித்து வைக்க மணல் இல்லை. விவசாயிகளின் பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் அதிமுக ஆட்சியில் பாலாற்றில் 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இதில் 3வது தடுப்பணை காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. பழைய சீவரம் பகுதியில் தடுப்பணை வேண்டாம் என்று விவசாயிகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர். தடுப்பணைக்கு தேர்வு செய்த இடம் மேடான பகுதி என்பதால் தடுப்பணை கட்டினாலும் எந்த பயனும் இல்லை என போராடிய விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகள் சொல்ல வருவதை காது கொடுக்க கேட்காமல் அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி ஒடுக்கினார்கள். விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை மீறி கட்டப்பட்டுள்ள தடுப்பணை தற்போது காட்சி பொருளாகவே உள்ளது. அந்த பழைய சீவரம் தட்டுப்பணை கட்டும்போதே நாங்கள் சொன்னோம், அது மணல் எடுத்து பள்ளத்திலே கட்டுகிறார்கள், இதனாலே எந்த பயனும் இல்லை என்று அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறையிடத்திலே முறையிட்டு உழவர்களை திரட்டி போராடி கைதெல்லாம் ஆனோம். அது தொட்டி போல் செயல்படுவே தவிர, அதாவது நம்முடைய பாரம்பரியமான அந்த கால்வாய்கள் மூலம் ஏரிகளுக்கும் தண்ணி செல்லாது, தண்ணீரும் தேங்காது, அது மிகவும் மோசமான ஒரு இடத்திலே கட்டப்படுகிறது என்று சொன்னோம். ஆனால் முரட்டுத்தனமாக அன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை மறுத்து சிலருடைய சுயநலத்துக்காக அந்த தடுப்பணை கட்டப்பட்டதினாலே இன்றைக்கு மழை காலத்தில் கூட தண்ணீர் தேங்காத ஒரு உருண்டு ஓடுகிற நிலையைத்தான் பார்க்கின்றோம். இப்போது அந்த தடுப்பணை மணல் மேடிட்டு 42 கோடியும் வீணாகி போனதை நாம் பார்க்கின்றோம். வள்ளிபுரம் ஈசூர் தடுப்பணையிலும் வாயலூர் தடுப்பணையிலும் தண்ணீர் தேங்கி நல்ல பலனளித்து வருகிறது. ஆனால் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பழைய சீவரம் பாலாற்று தடுப்பணை எந்த பயனும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. பொறுப்பற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவர்கள் விவசாயிகள் முன்னால் தோற்று போய் உள்ளனர். விவசாயிகள் அன்று சொன்னது போல் இந்த பழைய சீவரம் தடுப்பணையால் எந்த பயனும் இல்லை என்பதே கள நிலவரமாக உள்ளது. சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கே தடுப்பணை கட்ட மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கலெக்டரும் நான் நின்றிருக்கும் இடத்தில் தான் பூஜை போட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் கட்டாமல் இதை மாற்றி அந்த குறுகிய இடத்துல கட்டிட்டு பாலாற்றினுடைய அந்த தடுப்பணையை கட்டி 42 கோடி ரூபாயை வீணடித்தார்கள். ஆனால் இந்த இடத்தில் கட்டியிருந்தால் விவசாய பெருமக்களுக்கு பாலூர் ஏரிக்கு தண்ணி போயிருக்கோம். மேலும் பினாயூர் ஏரிக்கு தண்ணி, அரும்பலூர் ஏரிக்கு தண்ணி, அந்த பக்கம்லாம் வந்து அரும்பலூரான் காவான்னு ஒரு காவா இருக்குது, அந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி போயிருக்கோம். இதெல்லாம் மதிக்காமல் சென்ற ஆட்சியிலே இந்த பணத்தை வீணடித்தார்கள். இப்போது இந்த இடத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கல. எனவே வருகின்ற காலத்தில் விவசாயிகளை கூப்பிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது அவர்களுடைய ஆலோசனையை பெற்று தடுப்பணையை கட்டி மக்கள் பயன்படும் வகையிலே நீங்கள் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் சொல்ல வருவதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காது கொடுத்து கேட்க வேண்டும். எல்லாம் தெரிந்தது போல் அதிகார திமிரில் ஆடக்கூடாது என்பதையே இந்த பழைய சீவரம் தடுப்பணை உணர்த்துகிறது. விவசாயிகள் போராடிய போது அவர்களை அழைத்து கலந்தாலோசித்து இருந்திருந்தால் சரியான இடத்தை தேர்வு செய்து தடுப்பணை கட்டியிருக்கலாம். 42 கோடி ரூபாய் நிதியும் வீணாகி இருக்காது என்கிறார்கள் விவசாயிகள். தற்போதைய அரசு முறையான ஆய்வு மேற்கொண்டு தடுப்பணையை மறுசீரமைத்து நிலத்தடி நீர்மட்டம் உயர வழிவகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கை. சத்தியம் தொலைக்காட்சிக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.